அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, நம்பினால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யாரெல்லாம் நம்புகிறீர்களோ உங்களை கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, வாய்க்க பண்ணுகிற தேவன் அதிலே வழி நடத்தி செல்வார். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படி என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், எந்த விதத்தில் வாய்க்க பண்ணுவார், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்பதையெல்லாம் வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துவாராக. 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். தாவீது தனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணிக்கொள்ள தன்னிடத்தில் எல்லா பலமும் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் காரியங்களை என்ன செய்யும், வாய்க்க பண்ணும். நீர் வாய்க்க பண்ண வேண்டும். நீங்கள் வாய்க்க பண்ணினா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த உலகம் வாய்க்க பண்ணாதா? வாய்க்க பண்ணும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் வாய்க்க பண்ணாதா? எதையும் கண்டிப்பாக வாய்க்க பண்ணும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண விரும்புகிறார். அப்போ யாருக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லும்போது தான் அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், உன் வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ ஆண்டவர் தான் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லமை உள்ள தேவன். எனக்கு விரோதமாக வாய்க்க பண்ணாதபடி எத்தனை வந்தாலும் சரி. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காமல் எல்லாம் வாய்க்காமல் போகும். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எனக்கு விரோதமானவைகளை வாய்க்காமல் போக பண்ணி எனக்கானவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படி வாய்க்க பண்ணுகிற என் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பதற்கு ஏதுவாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வாய்த்து விட்டதா? என்னுடைய வாழ்நாளில் எல்லாம் வாய்த்து விட்டதா? நாம் எல்லாரும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், பல வருஷங்களாக நம்புகிறோம். ஆனால் இன்னும் பல காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் வாய்க்க பண்ணாமல் இயலாத ஆண்டவரா, அல்லது வாய்க்க பண்ணுவதற்கு அவருக்கு முடியாமல் போய்விட்டதா என்பது அல்ல. அதை வாய்க்க பண்ணுகிற அளவிற்கு நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். நாம் அநேக நேரத்தில் மாம்ச ரீதியான சிந்தையிலே தேவனை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் ஆண்டவரை பார்க்கிறோமா? சில வேளையில் இப்படி சொல்லுகிறோம், நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கைக்கு யாரும் சந்தேகப்படவே முடியாது, என் நம்பிக்கைக்கு எந்த குறைச்சல் இல்லை என்றெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கிறோமே. இந்த வசனத்தை வாசிங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். உன் நம்பிக்கையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. அப்போ என் நம்பிக்கை, நான் நம்புகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், என் மனக்கோட்டையில் நம்புகிறேனா, என்னுடைய கற்பனையில் நான் நம்புகிறேனா, இல்லை உண்மையிலே நம்புகிறேனா? அப்படி ஒரு கற்பனையில் நம்பிக்கை இருக்கா? ஆமாம், கற்பனையில் அமெரிக்காவே போகலாமே. கற்பனையில் எத்தனை காரியத்தை செய்யலாம். கற்பனையிலே வாழுகிறவர்கள் நிறையா உண்டு. சில வேளையில் கற்பனை உலகத்திலே வாழ்ந்து சில காரியங்கள் நமக்கு கிடைத்ததாகவும் அந்த கிடைத்தவைகளிலே சந்தோஷம் அடைந்த அளவுக்கு சிந்தனையில் என்ன செய்யலாம், போகலாம். கற்பனையில் யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கற்பனையிலே கர்த்தரை நம்புவதல்ல. கற்பனையில் கர்த்தரை நம்பினோம்னா ஒரு நாளும் காரியம் என்ன செய்யாது, வாய்க்காது. அப்படியே நம்புகிற மாதிரி அப்படி நம்புகிறேன் தான் நம்புகிறேன் பற்றியா, இந்த நம்புகிறேன் ஆண்டவரை நம்புகிறேன். இந்த பேச்சுக்கு தலையாட்டுறது இல்லை நம்பிக்கை. நம்புகிறேன்னா அந்த நம்புறதை என்ன செய்யணும்,
காட்டணும். கர்த்தரை தான் நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சோதனை வரும்போது அந்த நம்பிக்கை வருகிறதே அங்கே தான் நம்புறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நீ இப்போ என்ன செய்ய பார்க்குற? வேற ஒரு நம்பிக்கையை திணிக்க பார்க்குற. நீ வேற நம்பிக்கையை திணிக்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் நீ சொல்கிற மாதிரி செய்ய மாட்டோம். செய்யலைன்னா நான் உன்னை தூக்கி தீக்குள்ளே போட்டுருவேன். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீர் தீக்குள்ளே தூக்கி போட்டு நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நம்புகிற ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வராட்டாலும் பரவாயில்ல, நான் யாரை தான் நம்புகிறேன்? ஆண்டவரை தான் நம்புகிறேன். ஒரு நம்மகிட்ட அப்படி நம்பிக்கை வருமா? யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் யார் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நமக்கு கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் வர வர சரியில்லை. பாரு, அவனை சரியாக வச்சுருக்காரு, இவனை சரியாக வச்சுருக்காரு. நம்ம உடனே எட்டி பார்க்குற வேலை தான் அதிகமாக இருக்குது. எப்போதுமே நமக்கு என்ன வேலை தான்? எட்டி பார்க்குறது. அங்கே சரியாக இருக்குது பாரு, இங்கே சரியாக இருக்குது பாரு. இல்லை, ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு சில நேரத்தில் இப்போ யோபு யோசிச்சிருப்பாரா? யோபுக்கு தெளிவு இருந்ததுனால அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் யோபுடைய மனைவிக்கு அந்த புரிதல் இல்லை. அதனால் அந்த அம்மா கண்டமானிக்கு சொல்லுது. அதையும் யோபு சகிச்சுக்கிட்டு, இல்லைம்மா இப்போதைக்கு நீ பேசாத, கொஞ்சம் அமைதியாக இரு. இப்போ உன் பேச்சு பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன், நீ அமைதியாக இரு. ஆனால் ஒரு முடிவு வரும்போது, ஒரு முடிவு காலம் வரும்போது, ஒரு எண்டு வரும்போது தான் யோபு மனைவிக்கே தெரிஞ்சது, இந்த ஆளை தெரியாதனமாக நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம் போல. சில நேரங்களில் அந்த செயல்பாடுகளிலே வித்தியாசங்கள் தெரியலாம். ஆனால் நம்பும் பொழுது, நம்பிக்கைங்கிறது என்னதுன்னா, நீங்கள் நானும் யோசிக்கிறபடி அல்ல. சில நேரத்தில் நம்ப ஆரம்பித்த உடனே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நம்ப ஆரம்பித்த உடனே தான் ரொம்ப குழப்பம் வந்துடும். நம்ப ஆரம்பித்த உடனே பயம் கூட வரும் சில நேரத்தில். ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வீண் போக செய்யாது. அல்லேலூயா. நம்புகிறவர்களை, காரியங்களை யார் தான் வாய்க்க பண்ணுவா? கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம கவலைப்படக்கூடாது. நம்பிட்டோன்னா கவலைப்படக்கூடாது. நம்பும் பொழுது தடுமாற்றங்கள் வரலாம். நீங்கள் சில நேரம் சில முடிவு எடுத்து அப்படி நம்பியிருப்பீங்க, அப்போ தான் பெரிய இழப்பு வரும். சில நேரத்தில் கர்த்தரை நம்புனதுக்கே இழப்பு. நம்ம மத்தியில் சகோதரி, அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க ஆண்டவரை நம்பி அப்படியே சரின்ட்டு வந்தாங்க. வர்ற நேரத்தில் வந்த ஒரு 2 மாதத்தில் அவங்க கணவர் மரித்து போனார். அவர் மரித்ததுக்கு காரணம் வேறு இருக்கலாம். ஆனால் உலகம் உடனே சொன்னது என்ன தெரியுமா? நீ இயேசுவை நம்புனனால தான் உன் புருஷன் என்ன பண்ணி போயிட்டார்? செத்து போயிட்டார். இப்படியே சொல்லி அவங்க காதுபட சொல்லி அப்போ எங்ககிட்ட வந்து அவங்க அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர், ஊர் என்ன சொல்லுது விடுங்க, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். அவங்க பசங்களாம் சின்ன பசங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வாய்ப்பிறப்ப சொல்லுங்கள், உங்கள் மனதில் இருக்கிறத சொல்லுங்கள். இல்லை, நான் இயேசுவை நம்புகிறேன், கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க, அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா தடுமாறுற மாதிரி ஆகுது. ஆனால் அவர் யாராம் பாருங்கள், காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர். காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர். அது எந்த விதமான காரியம், எப்படிப்பட்ட காரியம்? சில நேரங்களிலே அல்லது நிறைய நேரங்களிலே நாம் நம்புவதாக சொல்லி அந்த நம்பிக்கையில் இல்லாமல் நம்முடைய சுயத்தில், பலத்தில் எல்லா பிளான்ஸும் போடுறோம், எல்லா திட்டங்களும் பண்ணுறோம். ஆனால் நம்பிக்கை என்பது கர்த்தர் அசைவில்லாமல் நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அந்த நம்பிக்கையை நாம் எப்படி கொண்டு செல்லுகிறோம்? அப்போ ஆண்டவர் யாரை கவனிக்கிறார் என்றால், நம்புகிறதுனா எப்படின்னா அந்த வழியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க நம்புகிறாங்களா இல்லையாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? அவங்களுடைய ரூட். இந்த மரம் நல்லா காய்க்குமா இல்லையாங்கிறது வெளியே இருக்கிற பச்சை இலையில இல்லை, உள்ளே இருக்கிற ரூட், வேரில் தான் இருக்குது. அடித்தளம் என்ன, உள்நோக்கம் என்ன, திட்டம் என்ன, அதில் தான் இருக்குது அந்த பிரச்சனை என்னன்னு. வெளிப்பிரகாரமாக பார்க்குறதை வைத்து அல்ல நாம் நிதானிக்க வேண்டியது, உண்மையிலேயே அந்த ரூட் என்ன, வழி என்ன, போகிற பாதையினுடைய தன்மை என்ன, அதனுடைய தரம் என்ன, அதை வைத்து தான் கர்த்தர் வாய்க்க பண்ணணுமா இல்லையான்னு. சில நேரம் நாம் ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை அறியாதவனுக்கு அதே விஷயம் உடனே என்ன பண்ணுது? உடனே நடக்குது. நமக்கு உடனே மனசுக்குள்ளே, அடா இது ரொம்ப நாளாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், இதைத்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு தர்றாரான்னு பாரு, அவனை பாரு, அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா, அவன் வாழ்க்கையை பாரு, அதை பாரு, இதை பாரு. அவனுடைய முடிவு வேறு, உங்கள் முடிவு வேறு. நிறைய பேர் உலக ஆசீர்வாதத்தை வைத்தே கர்த்தரோடு ட்ராவல் பண்ணுறோம். ஆண்டவரோடு கூட உலக ஆசீர்வாதத்தை வைத்தல்ல. நான் இந்த ஊழியம் செய்தால் கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் சொந்த வீடு தருவாரா, கார் தருவாரா, இப்படியே யோசிச்சுக்கிட்டு வந்தேனாக்கா அவர் ஒன்றும் தரமாட்டார். ஊழியத்துக்கு வந்தாச்சு, அப்போ அடுத்து என்ன வேணும்? ஆமாம், சொந்த வீடு வேணும், நல்ல பெரிய தோப்பு வேணும், நல்ல இடம் வேணும். இதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தா ஆண்டவர் பார்ப்பார், ஓ ரைட், ஓகே, உனக்கு இம்மையில் தான் எல்லாம் வேணும் போல் தெரியுது, உனக்கு மேலே ஒன்றும் வேண்டாம்.
அப்படின்னு இங்கேயே முடிச்சு கொடுத்து அப்புறம் நேராக எங்கே அனுப்பிடுவார் பேக் பண்ணி. அவன் வந்து கூப்பிட வருவான், நீனு கூட போ அப்படின்றவார். அப்புறம் கடைசியில் சொல்ல உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு அனுப்பிடுவார். நம்ம கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா உலகத்தில் இருக்குது. உலகத்தில் இருந்துக்கிட்டு கர்த்தரை நம்பி என் காரியம் வாய்க்கணும். சரி, வாய்க்க பண்ணுற அந்த காரியம் எதுக்கு? வாய்க்க பண்ணுற அந்த காரியம் எதுக்கு? நிறையா நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சுயநலமாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதத்தில் பலரை நான் உதாரணம் கொடுக்க முடியும். உங்களை நீங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள், நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இதில் கர்த்தருக்கு எவ்வளோ பிரயோஜனம்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனம்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. நிறைய நேரம் கவனித்து பாருங்கள், நம்ம லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும், ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்போ ஜெபம் என்னது தெரியுமா? அவர் என் காரியத்தை என்ன பண்ணணும்? வாய்க்க பண்ணணும். ஜெபம் அவர் வாய்க்க பண்ணணும். ஆனால் இங்கே காரியம் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ எப்படி அவர் செய்யணுமா செய்யக்கூடாதா? நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளோட நீங்கள் முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்களா? பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா உடனே என்ன பண்ணுறோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு விலகி வேறு மாதிரி போகிறோம். ஆண்டவர் மட்டும் என்ன செய்யணுமா? நம்ம அவருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். இப்போ அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு என்ன பண்ணு? ஒப்புவித்துரு. அவர் மேலே நம்பிக்கையாரு. அவர் உன் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு சும்மா அப்படியே போயிடக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம வாழ்வினுடைய சில தன்மைகளை அங்கே கர்த்தர் விளக்குகிறார். சங்கீத பகுதியில் தாவீது சொல்லுகிறதெல்லாம் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பல காரியங்களை அவர் வேத வசனத்தை விளக்கமாக கொடுக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன செய்தாங்களா? கெடுத்து கொண்டிருந்தார்கள். தட் மீன்ஸ், அப்படி என்றால் உங்கள் வழி தவறாய் போனதற்கு காரணம் யார்? நம்ம நிறைய நேரம் அடுத்தவங்கள தான் குறை சொல்கிறோம். இன்னாரால் அப்படி ஆயிற்று, இன்னாரால் அப்படி ஆயிற்று. இல்லை, என் வழியை குறித்த காரியத்தை நான் நிதானிக்க வேண்டும். ஆகையினால தான் என்னிடத்திலே கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கதை கொடுத்து விட்டார். நம்ம என்றைக்கு பழத்தை சாப்பிட்டோமோ அன்றைக்கே முடிவு நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். என்ன முடிவு தெரியுமா? உனக்கு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. உனக்கு பரிசுத்தம் வேணுமா அநீதி வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. நீ நன்மை வேணுமா தீமை வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. கர்த்தர் வேணுமா சாத்தான் வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. எல்லா முடிவையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்போ சொல்லுங்கள் சத்தமா, நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். ஏன்னா அவரை நம்பி வந்தால் அவர் வேலையை பார்ப்பார். நம்பாத ஆள்னா வேறு ஆள் வேலை பார்க்க இருக்கிறனால அவர் டென்ஷன் ஃப்ரீயில் இருக்கார். ஒரு பக்கம் என் பக்கம் வந்தால் நான் பார்த்துக்குவேன், இல்லைன்னா அதெல்லாம் போட்டோம். ஆனால் விடாத, அவங்களையும் விடாத அப்படி சொல்கிறது தான் ஆத்தும பாரம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம், பிரியம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அவருக்கு ஆசை. ஆனால் அந்த முடிவை யார் கையில் கொடுத்துட்டாரு? நம்ம கையில் தான் கொடுத்துருக்காருங்க, ஆண்டவர் கையில் இல்லை. உங்களுடைய பரிசுத்த வாழ்வு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நம்பலைன்னா வாய்க்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதனுடைய முடிவு வித்தியாசமானது. நீங்கள் வேதத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறது. 2 சாமுவேல் 22 அவர் சொல்லுகிறார், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறவர். 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். நான் நடக்கிற வழியை என்ன செய்தாராம்? அகலமாக்கினார். அப்போ என் ஆண்டவர் எனக்கான வழியை உண்டு பண்ணி என் கால் வழுகக்கூடாது, என் கால் இடறக்கூடாது, என் பாதை நெய்யாய் பொழிய பண்ண அவர் விரும்புகிறார். இப்போ நம்ம வழியை எப்படி வச்சிருக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி எப்படி இருக்குதான்? விசாலமாக இருக்கிறது. கேடான வழிக்கு போகிற வழி விசாலமாக இருக்குதான். நமக்கு எப்போதுமே கார் ஓட்டும் போது எந்த வழி தான் பிடிக்கும்னா ஹைவே தான் பிடிக்கும். அப்படி ராத்துக்குள்ளே சந்துக்குள்ளே இப்படி போகிற பாதெல்லாம் என்ன செய்யாது? பிடிக்காது. அவன் ஹைவேன்னு போட்டதே எதுக்குன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, இடையூறு இல்லாமல் செல்வதற்கு. அதைத்தான் அங்கே சொல்லியிருக்குது. கேட்டுக்கு போகிற பாதையும் எப்படி தான் இருக்குமா? ஹைவே மாதிரி இடையூறே இருக்காதான். அது உங்களை நேராக தள்ளி கொண்டே போட்டுருவாங்க. ஒரு இடைஞ்சல் இருக்காது, ஒரு தொந்தரவு இருக்காது, யாரும் அங்கே உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது போகிற போக்கில் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். பாருங்கள், சின்ன புள்ள கூட உபயோகப்படுத்துகிற போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உலகம் இருக்குன்னா அது எந்த வழியில் போயிட்டுருக்கு? கேட்டுக்கான வழியிலே அது விசாலமாக இருக்கிறது. அங்கே கட்டுப்பாடு பண்ண ஆள் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணி சொல்ல ஆள் இல்லை.
இங்கே நம்ம சொன்னோன்னா சில நேரம் நமக்கு என்ன வருது, வருத்தம் வருது. நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உங்களை வழிநடத்த விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதா, இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த சிலர் தான். இப்போ நம்ம இருக்கோம். இந்த பலரை என்னவா மாற்றணும், சிலராக மாற்றணும். பலர் இருப்பாங்க, அந்த வழி கேட்டுக்கு போகிற வழி அது அப்படி தான். அந்த வழியை யாரும் இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வழியில் போகிறவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு என்னுடைய வழி சரியாக இருந்தால்தான் நான் போய் நிற்கிற வாசல் என்னவா இருக்கும், சரியாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வாசல்லாம் திறந்து தான் இருக்குது, ஆனால் நிற்கிற வழி எங்கேயோ. நம்ம சபைக்கு வரணுன்னா கடவுளின் பூங்கா 4வது கிராஸுக்கு வந்தால் தான் கதவு திறந்துருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் 3வது கிராஸில் நின்றுக்கிட்டு, பாஸ்டர் நான் வந்துட்டேன். எங்கே வந்தீங்க, சீனிவாசன் நகர் 5வது தெருவுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி கடவுளின் பூங்காக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் எதை காணோம், சர்ச்சு வாசலை காணோம். சர்ச்சு வாசலை காணோம். நான் சொல்கிறேன், இல்லை அங்கே தான் இருக்குது, நான் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறேன், வாங்க. இல்லை பாஸ்டர், வாசலை காணோம். நிறையா வீட்டு வாசல் இருக்குது, என்ன இல்லை, சர்ச்சு வாசல் இல்லை. இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் உங்கள் வழியை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நீங்கள் நிற்கிற கிராஸ் எது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் கடவுளின் பூங்கான்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன். கிராஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இல்லைங்க, நீங்கள் உங்கள் வழியை மாற்றி எத்தனை கிராஸுக்கு வாங்க, 4வது கிராஸுக்குள்ளே வாங்க, அங்கே உங்களுக்கான வாசல் இருக்குது. அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள்லாம் உள்ளே வந்தீங்க. உங்கள் வழியை வேறு ஏதோ ஒரு தெருவுக்குள்ளே போய் நிப்பாட்டிக்கிட்டு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாசலுக்கு வர முடியுமா, முடியாது. இன்றைக்கி வழியை கவனிக்காமலே நம்ம வாசலை தேடி இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கான வாசலை கர்த்தர் இன்னும் திறக்கவே இல்லை. நான் சொல்கிறேன், வாசல் திறந்து தான் இருக்குது, வாசல் ரெடியாக இருக்குது. ஆனால் வழியை தப்பாக போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். வழியை தப்பாக போய் நின்றுட்டுருக்கோம். இடையில ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தேன். ஊட்டி பக்கம் ஒருத்தர் காரில் போயிட்டு இருக்கும்போது கூகுள் மேப் போட்டு போயிருக்கார். டிராஃபிக் ரொம்ப இருந்தவுடனே அவர் கொஞ்சம் வேறு வழியில் போகலான்னு அதோடைய போக்குக்கு போயிருக்கார். அது நேராக போனால் ஒரு ரோட்டில் கொண்டே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து அடுத்த ரோடுக்கு படியில் போய் நிப்பாட்டிடுச்சு. ரோடு இல்லை, படி. அது சொல்லுது, நீ இதில் போ அப்படின்னு. இவர் எப்படி போகிறது, இவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, சுற்றி அடித்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி காரை மெதுவாக படியில் அப்படியே மெதுவாக இறக்கினோடனே எல்லாரும் வீடியோ எடுத்து அதை போட்டாங்க. சில நேரம் ரூட் மேப்பெல்லாம் எப்படி தான் காட்டுது, தப்பாக காட்டுது. ஆனால் ஆண்டவர் அவர் நம்மை சரியான வழியில் நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ எனக்கு வழியை சரியாக சொல்லணுமே. எடுங்க யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல். அவர் என்ன சொல்கிறாருங்க, நானே வாசல். அப்புறம் சொல்கிறாரு, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். இப்போ உங்கள் வழியை கொண்டு போய் வேறு இடத்துல விட்டிங்கன்னா சரி வராது. இப்போ நம்மை வழி நடத்தி செல்ல நமக்கு ஒரே வழி இயேசு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நமக்கு ஒரே வழி யாரு, இயேசு. நம்ம வேறு வழியில் முயற்சி பண்ணி வேறு நபர்களால் வழி நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மோசே வரமாட்டார் வழி நடத்த, இப்போ தீர்க்கதரிசி வரமாட்டார் வழி நடத்த, நியாயாதிபதிகள் வரமாட்டார்கள் வழி நடத்த. இப்போ யார் இருக்கா, நமக்காய் அவர் தந்தருளின இயேசு ஒருவரே நமக்கு வாசல், அவரே வழி. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குது. இப்போ என் வழியை ஒப்பு கொடுக்கணும்னா யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அப்போ என் வழி இயேசுவோடு சரியாக இருக்கா. இப்போ அங்கே தாங்க உங்கள் கனெக்ஷன் இயேசுவோடு சரியாக இருந்தால் உங்கள் வழி சரியாக இருக்குன்னு அர்த்தம். இயேசுவை தெரியுமா, தெரியுமே. எவ்வளோ தெரியும், இயேசு தெரியும். சோமாக்குவார், விடுவிப்பார், அப்புறம் குஷ்டரோகியை சோமாக்குவார், கண்ணு திறக்கும். இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குற கேள்வியினுடைய வித்தியாசம் என்னவென்றால், வாட் இஸ் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்கள் சொந்த அனுபவம் இயேசுவோடு என்ன? அப்படி என்றால் உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதுதான். இப்போ நீங்கள் அவரை அந்த வழியில் போனீங்க அப்படிங்கிறதுக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவை நம்பினேன், அவர் எனக்கு இதெல்லாம் செய்தார், அப்படி சொல்ல முடியுமா? வசனத்திலிருந்து சொல்வது சுலபம், வேத வசனத்தை மனப்பாடம் செய்து அறிக்கை பண்ணுவது சுலபம். ஆனால் அந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்து இயேசுவை அறிவிப்பது என்பதுதான் இன்றைக்கு அவசியமான ஒன்று. அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அப்படி என்றால் உங்கள் நம்பிக்கை என்ன? நம்பிக்கைக்குரிய வசனம் சுலபம், நம்பிக்கைக்குரிய பாடல் சுலபம். ஆனால் நம்பிக்கைக்குரிய வாழ்வு, அந்த வாழ்வை குறித்த காரியம், அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நான் தான் அடிக்கடி சொல்வேன், 24 மணி நேரம் ஜெபம் நடத்தினா ஜெபம் பண்ணுறது சுலபம். ஆனால் குழுவாய் ஜெபிப்பது தேவனோடு உறவான ஜெபமாய் இராது.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூட்டு பிரார்த்தனை ஒரு நாளும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு பயன்படாது. அப்போ எவ்வளோதான் கூட்டு பிரார்த்தனை பண்ணாலும் தனியாக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ என் வழியை நான் பொதுப்படையாக அப்படி காமிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வரும்போது உங்களை பார்த்தவர்கள், வேதத்தை கையில் தூக்கி வந்தவர்கள், அவர்கள் சொல்லுவது நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிறீர்கள் என்று உங்கள் வழியை குறித்து என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அதற்கு அடையாளம் என்னவா இருந்தது? வேதாகமம். ரெண்டாவது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த திசைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா புதிதாய் நீங்கள் வருகிறீர்கள், இந்த வீடு எல்லாம் உங்கள் வீடு இந்த ஏரியாவில் இல்லை, வருகிற நாள் உங்களை கண்டுபிடித்து சொல்வார்கள், இவங்க எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு போகிறாங்க, இந்த கார் சர்ச்சுக்கு போகுது, ரைட். இப்படி வெளியே காண்பிக்கிற வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையின் வழி என்னவா இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழி, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அங்கே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர். அப்போ நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்றால், அந்த வழியை குறித்த விஷயத்தை யோசிக்கவில்லை, ஆனால் காரியத்தை குறித்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறோம். காரியத்தில் கவனமாக இருக்கிறோம், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவதில் கவனமாக இருக்கிறோம், ஆனால் வழியை குறித்து கவனம் இல்லை. அப்போ அந்த வழியை நான் சரி பண்ணாமல் என் காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது. அப்போ வாய்க்க பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட லெட்ரு போட்டுவிட்டால் உங்கள் காரியம்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். எங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் காணிக்கை அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் காரியம் வாய்க்கும். இப்படி சொல்லி ஒரு அமௌண்ட்டு திரட்டலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அமௌண்ட்டே கொடுக்காமலே காரியத்தை என்ன செய்யலாம்? வாய்க்க பண்ணலாம். வாய்க்க பண்ண உடனே சந்தோஷத்தில் கொடுங்க, வாய்க்கணும்னு கொடுக்காதீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ரெண்டு கிவிங்லேயும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எனக்கு வாய்க்கணும்னு கொடுக்கக்கூடாது, சந்தோஷத்தில் கொடுக்கணும். நம்ம அதனால தான் காணிக்கையே எடுக்கிறது இல்லை. நீங்கள் சந்தோஷத்தில் கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. ஆமேன். என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை தானே? அதுவும் உங்களை நீங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் அப்படியே வெளியே போனாலும் ஒன்றும் தெரியாது, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் கொடுக்கணுன்னா எப்படி தான் கொடுக்கணுமா? உங்கள் சந்தோஷத்தில் கொடுங்க. யூ கிவ், ஐ ஒன்ட் டேக். இதான் என் பாலிசி. நீங்கள் கர்த்தர் எனக்கு செய்தார், நான் உற்சாகமாக கொடுக்குறேன். அப்போ என் வழியையும் அப்படி தான் நான் வைக்கணும். ஆண்டவர் என்னை மனம் திரும்ப செய்திருக்கிறார், மன்னிப்பித்திருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆகையினால என் வழி முழுவதும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அப்போ அவர் என் வாசல், அவர் என் வழி. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு என் வாசல், இயேசு என் வழி. அது சரியாக இருந்துச்சுன்னா அவரே காரியத்தை என்ன செய்வார்? ஏன்னா இப்போ அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. அப்போ அதன் மூலமாக அந்த வழியை வாய்க்க பண்ணினீர்கள் என்றால் அவர் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உதாரணத்துக்கு யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவங்களுடைய பொல்லாத வழியை விட்டு என்ன செய்தாங்களாம்? திரும்பினார்கள். எப்படி திரும்பினார்கள்? எந்த விதத்தில் திரும்பினார்கள்? அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், நினிவே பட்டணத்திற்கு போய் யோனா மூலமாய் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? உங்கள் ஊரில் இருக்கிற உங்களுடைய வழி சரியில்லை. உங்கள் ஊரில் இருக்க உங்கள் மக்கள் வாழ்கிற வழி சரியில்லை. நீங்கள் போகிற போக்கே சரியில்லை. நம்ம ஊருக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இதான் பேச்சு. உங்கள் போக்கே வர வர சரியில்லை, உங்கள் போக்கை சரி பண்ணலை, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு செய்தி அறிவிச்சாச்சு. அறிவித்த உடனே நம்ம வீட்டில் வந்து, நம்ம ஊரில் வந்து உன் போக்கு வர வர சரியில்லைன்னா நம்ம ஒன்று என்ன தெரியுமா பதில் சொல்லுவோம்? அது ஆதியாமத்திலேருந்து அதே பதில் தான், ஆதாம் ஏவாள்கிட்டருந்து அதே பதில் தான். என்ன தெரியுமா? நான் சரியான ஆளாக்கும், இந்தா நீர் கொடுத்தீர ஒரு மனைவின்னு, அவள் பறித்து கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். ஏன் நீ பிடிவாதமாக இருக்கிறது? நீர் தானே எசைஞ்சிருக்கணும்னு சொன்னீர், கொடுத்தா சாப்பிட்டேன். அவளை போய் நீ ஆமா சாப்பிட்ட அப்படின்னா, ஐயோ நான் கரெக்டாக தான் இருந்தேன். இந்த சர்ப்பம் இருக்குது பாருங்கள், அது வந்து என்னைய வஞ்சிச்சிருச்சு. அப்போ யார் பேசினாலும் கேட்டுருவியா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது சொல்லிச்சு, நான் பறிச்சிட்டேன். இப்போ அதை போய் திரும்ப கேட்க முடியாது. உன்னை யார் ஏவனான்னு அவருக்கு தான் தெரியுமா யாருன்னு. இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோன்னா, நம்மளை சரி பண்ண மாட்டோம், அடுத்தவங்கள சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். வழியில் கரெக்டாக இருந்தால் அவரவர். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். மனுஷர் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணால் 40 நாளில் சொல்லி முடிஞ்சிடும் ஊர். இப்போ வேலை எல்லாம் அது இல்லை. இப்போ என்னன்னா அவரை என்ன பண்ணிக்கங்க,
சரி பண்ணிங்க. ஒரு சர்ச்சு, ஒரு சபைக்குள்ளே இந்த ஆட்டிடியூட் தான் அதிகமாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ளே நீ தப்பு நீ தப்பு நீ தப்புன்னு பேசக்கூடாது. அவர் சரி ஆகணும். அதுக்குரிய செய்தி சொல்லணும். அதுக்குரிய செய்தி சொல்லணும். என்ன செய்தி? நான் ஏன் உங்கள் வீடுகளில் வந்து வேத பாடம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றால் அது இதுக்கு தான். ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயத்தை கண்டிக்க வேண்டும் என்றால் இப்படி சபையில் வைத்து செய்ய முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களை என்ன செய்யலாம்? சொல்லலாம். நான் அப்படி சொல்லுவது உங்களுக்கு அவமானம் இல்லை. ஏன்னா உங்களை பற்றி தெரியாத மனைவி அங்கே இல்லை, உங்களை பற்றி தெரியாத கணவர் அங்கே இல்லை, உங்களை பற்றி தெரியாத உங்கள் பிள்ளை அங்கே இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க. ஒருத்தரும் ஒன்றும் தப்பாக யோசிக்க வேலை இல்லை. ஆனால் இங்கேருந்து நான் சொல்ல முடியுமா அதை? அப்போ செய்தி சரியாக இருந்தால் அவரவர் தம் தம், அதான் பெரிய விஷயங்க. நான் என்ன செய்கிறேங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் இப்போ சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் பல கோணத்தில் இருப்பாங்க. இருக்கையிலே பாஸ்டரை பற்றி யார் கவலைப்பட்டீங்கன்னு தெரில. எல்லாரும் வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு குணத்தில் இருந்து வர்றீங்க. அவ்வளோ வரையும் நான் ஒரு ஆள் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய பச்சோந்தியாக இருக்க வேண்டியிருக்கு பற்றியலா? ஆமாவா இல்லையாங்க? ஆமாம். கோபமாக பேசுகிற விசுவாசிக்கிட்ட ஒரு மாதிரி, அன்பாக பேசுகிற விசுவாசி ஒன்று இருக்குது. சில விசுவாசி நான் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. அவங்களையும் வச்சு சமாளித்து எல்லாத்தையும் சமாளித்து போனோம்னா என்ன அர்த்தம்னா அவரவர் தம் தம்ங்கிற மாதிரி அவரவர் ஸ்டேட்டஸை அவரவர்கிட்ட வச்சு சரி பண்ணி கொண்டு போகுது. இல்லைன்னா ஒரு சபை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. இதில் ஏதாவது கோளாறு பண்ணோம்னா சபை சுக்குநூறாக உடைஞ்சிரும், ஒன்றுமே வராது, ஆளெல்லாம் வெளியே போயிடும். ஏன் தெரியுமா? இந்த ஸ்டைல் பண்ணாமல் வேறு ஸ்டைல் பண்ணக்கூடாது. எந்த ஸ்டைல் பண்ணணும்? அவரவர் தம் தம். யாரையும் கூப்பிட்டு குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனத்தின் மூலம் அன்பினால் அவர்களோடு அதை குறித்து சொல்ல வேண்டும். இப்போ நினிவேக்கு போன்னு சொல்லும் போது இவர் முதல்ல என்ன செய்யலை, போகலை. இவர் ஒரு மாதிரியா பண்ணுறாரு. ஆனால் திரும்ப கொண்டு போய் ஆண்டவர் சேர்த்துட்டாரு. சேர்த்து அங்கே போய் ஒரு செய்தியை சொல்கிறாருங்க. பாருங்கப்பா, கர்த்தருக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்கலை. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் தப்புன்னு சொல்கிறத விட அவன் செய்கிறது தப்புங்கிறத அவன்கிட்ட சொல்கிறத வேத வசனத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால ஆசீர்வாதம் குறைவுது. நான் இப்படி சொல்லுவேன், வெளிப்பாடு வந்தால் கூட அதை வசனத்தின் மூலமாக சொல்லணும். தீர்க்க தரிசனம் வந்தால் கூட அதை வசனத்தின் மூலம் சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன், அது பலிக்கும். மொட்டையாக கர்த்தர் உங்களை குறித்து இப்படி சொல்கிறாருங்க அப்படி சொல்லக்கூடாது. வேத வசனத்தின்படி சொல்லி, இந்த வசனத்தின்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நபரை குறித்து வெளிப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன வெளிப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வெளிப்பாடுக்கு சரி பண்ணுற விஷயம் கண்டிப்பாக எங்கே இருக்கும்? வேத வசனத்தில் இருக்கும். இதில் இல்லாத வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது தேவனிடத்திலிருந்து வரல. அப்போ அந்த வசனத்தை கண்டுபிடித்து அந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் சில விஷயத்தை உங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறாருன்னு சொன்னால், இது நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. எதின் அடிப்படையில் போயிடும்? வசனத்தின் அடிப்படையில் போயிடும். நீங்கள் வசனத்தை சொல்லாமல் சொன்னீங்கன்னா, இவர் ஏதோ குழப்பிட்டாரு, இவங்க எங்ககிட்ட தப்பாக பேசிட்டாங்க, இவங்க எங்களுக்கு தப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்ட்டு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, குறை சொல்லிடுவாங்க. அப்போ நினிவே பட்டணத்திற்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த செய்தி அவர்களை என்ன பண்ணிருச்சு, மாத்திருச்சு. இப்போ அவங்க செயல் என்னவா இருந்துச்சுங்க? நினிவே பட்டணத்தின் செயல் என்ன அளவுக்கு போயிருந்துச்சு? இல்லை, அந்த நினிவே பட்டணத்தின் செயல் எந்த அளவுக்கு போயிருந்துச்சுன்னா, கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கிற அளவுக்கு போயிருந்துச்சு. அப்போ அழிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருந்தா, சொல்கிற வார்த்தை அவனுக்குள் கிரியை செய்கிறபடி சொன்னால் அவன் அதிலே மனம் திரும்புவான். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த முக்கியத்துவத்தில் தான் அங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவர்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று யார் பார்த்தாவான்? கர்த்தர் பார்க்குறாரு. பாரு, சொன்ன அடுத்த நிமிஷம் திருந்திட்டாங்க. இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே. தெரியாமல் நம்ம வாட்டுக்கு ரொம்ப நாளாக என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், குறை பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்களை பார்த்தா கொஞ்சம் பக்கத்தில் போய் வசனத்தை சொல்லி கொஞ்சம் தட்டி கொடுத்தா என்ன ஆயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க. இதை செய்ய தெரியாமல் நம்ம வாட்டுக்கு ரொம்ப நாளாக குறை சொல்லிகிட்டு இருந்திருக்கோமே இப்படின்னு இப்போ யார் யோசிக்காமா? வசனமே நான் சொல்லலைங்க, வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்குது, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை ஆண்டவருக்கே இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆண்டவருடைய மனசுக்கே ஒரு விஷயத்தை கொடுத்து, ஆண்டவரே ஐயோ இவங்க இவ்வளவு மாற்றத்தக்கவங்களாக இருக்காங்களே, நம்ம அழிக்கணும்னு ஒரு பிளானை போட்டோமேன்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. காரணம், இப்போ நம்ம வழி யார்? இயேசு. ஆமென். நம்ம வாசல் யார்? இயேசு. அப்போ இருக்கிற அவ்வளோ பேரையும் எந்த வழியில் நடத்தணும் சொல்லுங்கள்? இயேசு வழியில் நடத்தணும். எந்த வாசலில் கொண்டே நிப்பாட்டணும்? ஆமாம், ஜெயில் வாசலில் போய் நிப்பாட்டிடக்கூடாது. நேராக கொண்டே ஜெயில் வாசலில், போலீஸ் வாசலில் போய் நிப்பாட்டிடக்கூடாது. எல்லாரையும் எந்த வாசலில் போய் நிப்பாட்டணும்?
இயேசு வாசல். நம்ம நோக்கமெல்லாம் அதுதான். நம்ம நோக்கம் யார் எப்படிங்கிறது இல்லை. நம்ம நோக்கம், ஒரே நோக்கம், எல்லாரையும் எங்கே கூட்டு போனோம்? இயேசு ஆகிய வாசலுக்கு. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி நான் கூப்பிட போகும்போது எப்படி இருப்பாங்கன்னா, அழிவுக்கு ஏதுவாக இருப்பார்கள், நினிவே பட்டணத்தை போல. பரவாயில்லை, ஆனாலும் அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் உடனே காரியத்தை என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் வழியை கவனியுங்கள். வழியை சரியாய் வைக்கவில்லை என்றால், நிறைய பேர் இன்றைக்கு இந்த கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, மந்திரவாதி மாதிரி இன்னார்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போகுது. இன்னார்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் சரியாயிரும். இல்லை, எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் சரியாகும். ஆனால் வழி எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். நிறைய நேரம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஃபார்முலா சொல்லாமலே ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு அது கிடைக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது அதை தெளிவாய் சொல்லுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்புவித்து அவர் மேலே எப்படி இரு? நம்பிக்கையாயிரு. அப்போ என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். என் வழியை அவரே, என் காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். என் வழி, என் காரியம் எல்லாம் அவர் தான் வாய்க்க பண்ணுவார். என் எதிர்காலத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை அவர் வாய்க்க பண்ணுவார். உதாரணமாய் நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் சென்றார். பெண் பார்க்க சென்ற பொழுது அப்பொழுது அவர் சொல்லிக் கொள்ளுகிற விஷயம் என்ன, அவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அவர் தன் இருதயத்தில் பேசுகிறார். தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். என்னவென்று சொன்னால் 12ஆம் வசனம் பாருங்க. என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் அப்படின்னு ஜெபம் பண்ணி அவர் அப்படியே போய்கிட்டு இருக்கார். போய்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். 13ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. அவர் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வர்றார். நான் இப்படி நிற்கிறேன், ஆபிரகாம் சொன்ன ஊருக்கு வந்துட்டேன், ஆனால் எந்த பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால இந்த பிள்ளைதாங்கிறத நான் போய் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தா ஜாதிக்காரன், சொந்தக்காரன், சொக்காரன்னு சொல்லிடுவாங்க. இது ஆண்டவர் செலெக்ஷனாக இருக்காது. இந்த செலெக்ஷன் என்ன ஆயிரும்னா, ஏன்னா இவர் ஆபிரகாம் சொல்லி தான் அனுப்புனார். நீ நேராக போய் எங்கே போ? நம்ம ஏரியாவுக்கு போ. அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போகிறதுன்னு இவருக்கு தெரியாதனால இவர் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் முடிவு எடுத்ததாக இருக்கக்கூடாது, நீங்கள் தந்ததாக இருக்கணும். என்னுடைய எஜமானனுடைய பையனுக்கு ஏற்ற பெண்ணை நீங்கள் தான் தரணும். இந்த காரியத்தை நீங்கள் தான் வாய்க்க பண்ணணும். இது ஏன் முயற்சியாக இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்? ஒரு 43ஆம் வசனம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்க தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று நான் கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன் என்று அவர் தன் இருதயத்தில் சொன்னதை அங்கே வீட்டில் சொல்கிறார். நான் இப்படிலாம் சொன்ன பொழுது சொல்லி ஒரு பிளான் பண்ணி இருந்தேன். அப்பொழுது யார் வந்தா? ரெபேக்காள் வந்தாள். நல்லா கவனிங்க. இந்த எலியேசருக்கு தான் தெரியும் அவங்க வீட்டு நிலைமை. நம்ம எஜமானி அம்மா இறந்து போச்சு, அதுக்கு பதில் ரீப்ளேஸ்க்கு ஒரு அம்மாவை கொண்டு அங்கே வைக்கணும். மகனுக்கு மனைவியாக கூட்டு போகிற ஆள் அதுவாட்டுக்கு ஒரு கஞ்சி கூட கொடுக்காம, ஒரு டீ கூட கொடுக்காம, பார்த்தா பேசாமல் மூஞ்சை திருப்பிட்டு போகிற ஆளை கொண்டே தலைவராக வச்சோம்னா என்ன செய்யுது? இந்த அம்மா தலைமையிலலாம் இருக்கணும். இந்த அம்மா தான் அங்கே இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் யார்? எஜமானி அம்மா மூஞ்சை திருப்பிட்டு போகிற ஆளாக இருந்தால் அங்கே என்ன செய்யும்? யாருக்காவது ஏதாவது கிடைக்குமா? வேலைக்காரெல்லாம் கொஞ்ச நாளில் ஓடி போயிடுவான். அப்போ எஜமானி அம்மா என்ன செய்யணும்னா, ஒரு டம்ளர் தண்ணி கேட்டால் வயிறு நிறைஞ்சிச்சா, இன்னொரு டம்ளர் தரவா, இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா, தண்ணியோட போதுமா, கஞ்சி வேணால் தரவா, இல்லை போஸ்ட் கலக்கி தரவா, போன்விட்டா கலக்கி தரவான்னு கேட்குற அம்மாவாக இருக்கணும். புரியுதா இல்லையா? அப்படி ஒரு ஆளாக இருக்கணும் அங்கே. இப்போ இவனுக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்கள். யாருக்கு? எலியேசருக்கு நல்லா தெரியும், நம்ம கூட்டு போகிற ஆள் நமக்கே நாளைக்கு வேட்டு வச்சிடக்கூடாது. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, சாதாரணமாக இருக்கக்கூடாது, இப்படி ஒரு குணத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறையா நேரம் தலைமைத்துவத்துக்கு தலைமை மட்டும் பத்தாது, தலைமை தத்துவம் வேணும். தலைமைத்துவம் சேர்த்து தலைமை தத்துவம். வாட் இஸ் தலைமை தத்துவம்னா என்ன? தலைமை தத்துவம் என்பது குணம் சார்ந்தது. ஆமென். தலைமைத்துவம் என்பது ஒரு விஷயத்தை நம்ம நிர்வகிக்கிறதுக்காக நியமிக்கப்படுவது. தலைமை தத்துவம் என்பது குணம். இப்போ இதைத்தான் இவர் யார் தேடுறா?
அவர் தேடுறார். என் வழியில் நான் வந்திருக்கிற இந்த வழி கர்த்தர் வாய்க்க பண்ணுற வழியாக இருக்கணும். என் எஜமானனுடைய குடும்பத்திற்கான காரியத்தை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். அப்போ ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்குக்கு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். ஆனால் கர்த்தர் வாய்க்க பண்ணுறதுக்கு கூட அந்த வழி ரூட்டு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி இவர் பேசி வராரு. அப்போ அது மாதிரியே அந்த ரெபேக்காள் வந்த உடனே இவர் கேட்குறார், தண்ணி கொடுமா. ஏன்னா இவர் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காரு. ஆண்டவரும் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பிளான் பண்ணி செய்கிறார் பாருங்கள். அன்றைக்கி அந்த அம்மா கூட யாரையுமே வர விடலை. எப்போதுமே கும்பலாக போய் தான் தண்ணி பிடிக்கிறது வழக்கம். நம்மளே தனியாக எங்கேயாவது போவோமா? ஆமாம், கூட ஒரு ஆள் சேர்ந்துட்டா சந்தோஷம். அப்போ உடனே யாருமே வரல அன்னைக்கு, ரெபேக்கா மட்டும்தான் வர்றாப்புல. அப்போ இவர் கேட்குறாரு, நம்ம ஊர் மாதிரி பைப்பில் இப்படி பிடிச்சி கொடுக்குறது இல்லைங்க, பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஏறணும். ஒரு ஒட்டகம் 50 குடம் தண்ணி பிடிக்கும். நம்ம ஊரில் நம்ம பார்க்குற குடம் இருக்குல்ல, சர்வசாதாரணமாக 50 குடம் பிடிக்கும். இவங்க எத்தனை ஒட்டகத்தில் போனாங்களோ தெரில. அவங்க கொண்டு போன பொருளெல்லாம் பார்த்தா குறைஞ்சது ஒரு 5 ஒட்டகமாவது போயிருக்கும். அப்போது எத்தனை குடம் உள்ளே ஏறி இறங்கியிருக்கணும்? ஒரு 300 குடம் ஏற்றி இறக்கியிருக்கணும். இந்த அம்மா பொறுமையாக ஏற்றி இறக்குனா எங்கே நல்ல வாழ்வு, காரியம் வாய்க்கும். ஒரு டம்ளரே தரல அப்படின்னா ஒன்றும் வராது. இவ சொல்கிறா பாருங்க, நான் உமக்கும் தண்ணீர் வார்த்து ஒட்டகத்துக்கும். இவன் மனசில் யோசிக்கிறான், நம்ம இதை ஆண்டவர்கிட்ட தானே சொன்னோம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னதை இந்த வந்திருக்கிற ஸ்திரீ, இந்த கன்னிகை கரெக்டாக சொல்கிறாள. அதாங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறது. நீங்கள் வீட்டில் பிளான் பண்ணிட்டு போனால் அவர் எதிர்த்தால வர்ற ஆள்கிட்ட பேசுவார். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் வசனத்தின் மூலம் உங்கள்கிட்ட பேசுவார். அதான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுதல். ஒருவேளை இதுக்கு முன்னால் ஏற்கனவே வாச்சிருச்சு, டம்ளர் தண்ணி கூட தரலன்னா இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அதை விட்டுருங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைக்காவது நல்லபடியாக என்ன செய்யுங்க, நல்ல ஒரு கேரக்டரில் நல்ல குணமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம குணத்தை தான் மாற்றிக்கணும். ஆமே. இந்த ரெபேக்கா உடனே என்ன செய்கிறாப்புல, நீ தண்ணி குடியா, நீ குடித்தது இல்லாமல் என்ன பண்ணு, ஒட்டகத்துக்கும் தரேன், வேறு ஏதாவது செய்யணுமா, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வைக்கல் நிறையா இருக்குது, வேணா வீட்டுக்கு வேணா வர்றீங்களா. இவர் யோசிச்சிருப்பார், எப்பா வீட்டில் இருந்த அம்மாவை விட, செத்து போன அந்த அம்மாவை விட இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மாவாக இருக்கேன்னு உடனே அப்படியே தூக்கிட்டார். உடனே கைக்கு என்னது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, யார் அந்த ருசியாக சமைச்ச கை, ஒரு மோதிரம் போடணும். இது ஏற்கனவே ஆபிரகாம் போட்டார். ஆபிரகாம் கொடுத்து விட்ட யார், எலியேசர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அந்த கைக்கு ஒரு கடகத்தை போட்டு அங்கே இருக்கிற எல்லா தங்கத்தெல்லாம் அள்ளி அந்த அம்மா மேலே போட்டு, அவள் யோசிச்சிருப்பா, ஒரு குடம் தண்ணி கொடுத்ததுக்கு இவ்வளோ மேட்ரா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே, என்ன சொல்கிறேன் புரியுதா, நீங்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கணக்கு வச்சுருக்காராம், அதுக்குரிய ஆசீர்வாதம் தராராம். இந்த அம்மா இவருக்கு கொடுத்து ஒட்டகத்துக்கு கொடுத்து இப்போ வீட்டில் புல் இருக்குன்னு வேற சொல்கிறாரு, வைக்கோல் இருக்குன்னு சொல்கிறா, அப்புறம் வீட்டுக்கு வான்னு வேற சொல்கிறா, தங்குன்னு வேற சொல்கிறா. இவர் அப்போ முடிவு பண்ணிட்டாரு, இந்த பெண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போந்தான் வேலைக்காரனாகிய எலியேசராகிய நான் நல்லா இருப்பேன், எனக்கு பிறகு என் பிள்ளை நல்லாயிருக்கும், என் பிள்ளைக்கு பிறகு என் பேரப்பிள்ளை நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அம்மா கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம், காப்பாற்றிரும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவொடனே நமக்கு குணம் வரணும். இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவொடனே நம்ம குணம்லாம் என்ன பண்ணணும், மாறணும். மூஞ்சை திருப்பிட்டு போனீங்கன்னா அப்புறம் உங்கள் பின்னால் யாரும் வரமாட்டாங்க, உங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆமேன். அப்போ என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுறதுக்கு முக்கியமாக என் குணம் ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போ என் வழி எப்படி வரணும், என் வழி எதில் இருக்குன்னா என் குணத்தில் தான் இருக்குது. என் குணத்தை பொறுத்து தான் என் வழி. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உண்மையா இல்லையா? நம்ம குணத்தை பொறுத்து தான் நம்ம வழி. நம்ம குணம் சரியா இல்லைன்னா, யோபுவினுடைய குணம் சரியாய் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே குணப்பட்டிருந்ததுனால வருகிற தீமை என்னன்னு அவன் புரிந்தான். ஆனால் அவன் மனைவியால் அதை என்ன செய்ய முடியல, புரிய முடியல. யோபுவின் மனைவியால் அந்த விஷயத்தை புரிய முடியல. என்ன புரிய முடியல, இது ஏன் நடக்கு, என்ன நடக்கு, ஒன்றும் தெரியல, அந்த வழி என்னன்னு தெரியல. யோபு சொல்லுகிறார், நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமான்னு அந்த வழியை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இவளுக்கு புரியலை. அவ சொல்கிறா, நீர் நல்லா இருந்தீர், திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போகும்போதே தெரியலையா, நல்ல பெரிய டூம்னு இருந்தீர், எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு டவுன் ஆகி போகும்போதே தெரியலையா நீர் எப்படி மோசமான ஆளுன்னு. அப்படிங்கிற அளவுக்கு நீர் இனிமேல் சும்மா இருக்காதையும். இவ்வளோத்துக்கும் காரணமான ஆண்டவர் என்ன பண்ணிடும், தூஷித்து ஜீவனை விடும். அப்பவும் இவர் சொல்கிறார், எப்பா உனக்கு இந்த வழி தெரியல, இந்த வழியை பற்றி உனக்கு தெரியல, இந்த வழி வித்தியாசமான வழி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன். அதான் அந்த வழியை புரிந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே அந்த வழி என்னன்னே தெரியாமல் வழியில் போகும்போது கொஞ்சம் வழி எடுத்துச்சுன்னா விலகிடுறோம். அந்த வழியில் கரெக்டாக போகணும். அந்த வழியை கரெக்டாக வச்சுருக்கும் போது தான் கர்த்தர் காரியத்தை கரெக்டாக என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். அப்போ என் வழியை நான் நிதானிப்பதற்கு எனக்கு ரொம்ப முக்கியமானது என் குணம். என் குணத்தை பொறுத்து தான். இங்கே ரெபேக்காளுடைய குணம்
அவளுடைய வழியை என்ன செஞ்சிச்சு? உண்டாக்கிட்டு வழியை உண்டாக்குது. அவளுடைய குணம் ஒரு புது வழியை உண்டாக்கி அந்த குணத்தின் நிமித்தமாய் புது வழி, அந்த புது வழி காரியத்தை என்ன பண்ணிருச்சு? வாய்க்க பண்ணுச்சு. இப்போ அவர் எலியேசர் சொல்கிறாரு, என் ஆண்டவர் என் எஜமானனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். 56ஆம் வசனம் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்திடத்திற்கு என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அவங்க சொல்கிறாங்க, இங்கேயே இருங்க, தங்குங்க. இல்லை, நான் என்ன பேசிட்டு வந்தனோ, கர்த்தர் நான் பேசினபடி இந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? வாய்க்க பண்ணிட்டார். அவர் சரி பண்ணிட்டார். ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டார். எங்கள் காரியம் வாய்ச்சிருச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய காரியம் வாய்ப்பதற்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம்? அப்போ என் வழி கர்த்தரிடத்தில் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னுடைய குணாதிசயம். இரண்டாவது அடையாளம் அல்லது இரண்டாவது காரியம் என்ன? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டான். முதல்ல உங்களுடைய குடும்ப காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அதற்குரிய வழியை உண்டாக்குகிறார். இரண்டாவது, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார்னு எல்லாரும் என்ன செய்யணும்? பார்க்கணும். உங்கள் திறமையை பார்க்குறதை விட, உங்கள் தாளந்தை பார்க்குறதை விட, உங்களுக்குள்ள இருக்கிற வேறு என்னென்னலாம் நீங்கள் காமிக்க விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் விட எது முக்கியம்? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு காட்டணும். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு காட்டணும்னா அதுக்கு தகுந்தால கர்த்தருக்குரிய எல்லாமே நம்மளும் என்ன செய்யணும்? வைத்திருக்கணும். அப்போ முதல்ல என்னுடைய குணாதிசயம் தான் என் வழியை தீர்மானிக்கிறது, அது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. இரண்டாவது, இது நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் புரிய வைப்பது. அப்போனாலும் என் காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த யோசேப்பை வித்துட்டாங்க, அடிமையாக வந்திருக்கிறாரு. அடிமையாக வந்தவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்போ விடுதலை பெறணும், வாய்ப்பு இல்லை. ஆனால் அடிமையாய் வந்த அவரை அவனுடைய எஜமானன் கவனிக்கும் போது இந்த அடிமைத்தனமாய் வந்தவனுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய காரியத்தை என்ன செய்கிறவர்? வாய்க்க பண்ணுகிறார். எங்கே இருந்து? நம்ம கூடவே இருந்து. எந்த இடத்துலலாம்? நீங்கள் போகிற இடத்துலலாம். அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமை, உங்கள் தாளந்து, உங்களுடைய இது இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இப்போ இந்த சபை இருக்கிறது, இந்த ஊழியம் இருக்கிறதுனா நான் என்னுடைய திறமை தாளந்தை வெளிப்படுத்தி அல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார் நீங்களாம் பார்க்கணும். ஆமேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் பிரயாசப்படணும். இன்னும் பார்க்கலையா? இன்னும் ஆண்டவரே என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க, என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க. அந்த அளவுக்கு வெளிப்படுத்தும் போது தான் அங்கே காரியம் வாய்க்க பண்ணினதை நாம் புரிய முடியும். அப்போ கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதை யோசேப்புக்குள் பார்த்தபடினாலே, ஆனால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுறது கர்த்தர் அவன் கூட இருந்தாலும் அவன் சிச்சுவேஷன் எப்படி போச்சு பாருங்கள். இவன் நம்பி இருந்தது யாரை? கர்த்தரை. ஆனால் வீண் பழி, சிறைச்சாலை அனுபவம், ஏற்கனவே அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே வெறுத்துட்டாங்க. எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் நம்பிக்கை விடாமல் கர்த்தர் பேரில் இருந்தபடியா பாவம் செய்யத்தக்க சூழ்நிலை வந்தாலும் இந்த யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படிங்க போவேன்? மனுஷனுக்கு விரோதமாக போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சில நேரம் உங்களை பிடிக்காமல் போவோம், அதை விடுங்க. தகப்பன் நம்மை கைவிடலாம், மனைவி கைவிடலாம், கணவன் கைவிடலாம், பிள்ளைங்க கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். ஏன் சொல்கிறோம் அப்படி? அவர் ஒரு நாள் மாற மாட்டார், அவர் ஒரு நாள் விலக மாட்டார். இப்போ இந்த யோசேப்பின் காரியம் எல்லாம் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இவனுக்குள் இருந்த நம்பிக்கை மாத்திரம் போகவே இல்லை. இவன் கடைசி வரை உறுதியாக இருந்தான். நான் ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேங்க, ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். அதாங்க வழி. யோசேப்பின் வழி சரியாக இருந்தது என்பதற்கு அடையாளம் போத்திபார் வீட்டில் உண்டாயிற்று. போத்திபார் வீட்டில் தான் யாரை கண்டுபிடிக்க முடிஞ்சது? யோசேப்பின் வழியை கண்டுபிடிக்க முடிந்தது. காரணம், அவன் வழி பரிசுத்தமாக இருந்தது, அவன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது, அவன் வழி கர்த்தரோடு இருந்தது. ஆகையினால தான் அவனுடைய எஜமானன் யோசேப்புக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டது மாத்திரமல்ல, யோசேப்பு வந்த பிறகு அவன் வீடே ஆசீர்வதிக்கப்படுறத கவனிக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் யார் ஆசீர்வதிச்சாராம்? வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் யார் வீட்டை ஆசீர்வதித்தார்? பார்வோனின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் கூட இருந்து அவனோடு கூட எல்லாம் நடந்தது. கடைசியில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால்
அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினபடினாலும். கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. ஆதியாகமம் 39:23 அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் என்ன போங்க, நம்ம நிறையா செஞ்சு பார்க்க ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. ஆனால் யோசேப்புக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்குது? அவன் எதை செய்தானோ, காரணம் என்னென்னா அவன் ரூட்டை கரெக்டாக வச்சுருந்தான். அவன் வழி சரியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வழியை நம்ம சரிப்படுத்தணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வழி சரியாக தான் இருக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு சோதனையில், ஒவ்வொரு விஷயத்தில், ஒவ்வொரு இடத்துல வரும்போது நம்ம என்ன செய்தோம்? பண விஷயம் வரும்போது, இந்த மாதிரி பாவத்தின் சூழ்நிலைகள் வரும்போது எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம வழி தப்பாக இருந்தால், பொல்லாததாக இருந்தால் அதை செய்வோம். நம்ம வழி பரிசுத்தமாக இருந்தால் அதை செய்ய மாட்டோம். ஒருவேளை நம்ம பொல்லாத வழியில் இருந்தால் மனம் திரும்பி கர்த்தரண்டை திரும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தரண்டை கொண்டு வருவோம். ஆண்டவரே, இல்லைப்பா என் வழி சரியில்லைன்னு தெரியுது, இன்றைக்கி இந்த வழியை சரிப்படுத்துங்க. ஆனால் உலகத்துக்கு தெரியாது நான் சொல்கிற வழி. உலகம் நம்மளை கரெக்டாக பார்க்கும். உலகத்துக்கு நம்ம வழியை ஒரு நாளும் தப்பாக யாரும் என்ன செய்ய மாட்டோம், ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். உலகம் பார்க்குற விதத்தில் சில வேளையில் நம்மளை பார்த்து இவரை மாதிரி நல்லவர் ஒருத்தர் இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு நம்ம வழியை வைத்து கொள்ள முடியும். உலகத்தை ஏமாற்றி விடலாம். ஆனால் ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம வழியை, யோசேப்பு அந்த வழியை சரியாய் செய்தான். யோசேப்பு வழியை காண்பித்தான், நிரூபித்தான், அந்த வழியில் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தெல்லாம் என்ன பண்ணார், வாய்க்க பண்ணார். உடனே ஒரு முடிவு. ராஜா ஏறுறார் ரதத்தில், பக்கத்தில் ஒரு ரதத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு, அதே 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், நேரம் இல்லை. பக்கத்தில் ஒரு ரதத்தை நிப்பாட்டி சொல்கிறாரு, இந்த ரதத்தில் யாரை ஏற்று, யோசேப்பை ஏற்று. யோசேப்பை ஏற்றிட்டு சொல்கிறாரு, மக்களே கவனிங்கப்பா, இவன் கை அசைவுப்படி தான் நீங்களாம் இருக்கணும். இவன் யார்கிட்ட கை அசைக்கிறானோ அதன்படி செய்யணும். அவன் யார்? அந்த லோக்கல் ஆள் இல்லை, அந்த ஊர்க்காரன் இல்லை. அவன் யாருங்க? அடிமையாய் வாங்கப்பட்டவன். நீங்கள் அடிமையாய் வாங்கப்பட்டவன் என்று நினைத்து ரிஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்களை வேறு யாராலும் ஒதுக்கி கொண்டு இருக்கலாம். உங்களை பண ரீதியில், அதாவது வசதி நிமித்தமாய் ஒதுக்கலாம், ஜாதி ரீதியில் ஒதுக்கலாம், ஏதோ ஒன்று ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்களை யாரும் ஒதுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை யாரும் விலக்க முடியாது, தவிர்க்க முடியாது, உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. இந்த யோசேப்புக்கு உடனே ஒரு விஷயம் சொல்கிறாரு, இவனை தென்னனிட்டு என்ன செய்யுங்கள், எல்லாம் இவனை பணிங்க. உடனே ஒரு குரூப் எழும்பி சொல்லியிருக்கான், என்ன ராஜாவே அடிமையை போய் வணங்க சொல்கிறீங்க? அவன் வந்தது அடிமையாக இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே இருக்க கர்த்தர் யார்? பெரியவர். அவர் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அவன் வந்ததுனால தான் உனக்கு இப்போ அடுத்த 7 வருஷத்துக்கு என்ன கிடைக்க போகுது, புரியுதா இல்லையாங்க? உனக்கு 7 வருஷத்துக்கு சாப்பாடே அவன் வந்ததுனால தான். இந்த அடிமைன்னு நீ சொல்கிறியே, நீ அவமானப்படுத்துறியே, நீ வேதனைப்படுத்துறியே, நீ துக்கப்படுத்துறியே, அந்த தப்பாக சொல்லி சிறைச்சாலையில் போட்டமே அவன் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவன். அல்லேலூயா. 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். இதை தெளிவாக சொல்லி கொடுத்து அதுக்கு குடோன்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பக்கா பிளான் போட்டு யோசேப்பு எல்லாம் செய்து விட்டபடினால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதை அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் கூட நிரூபித்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பஞ்சத்தின் காலத்திலும் காரியத்தை வாய்க்க பண்ணி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பஞ்சம் வருவதாக எதிர்காலத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை சரியாய் நம்பி அவர் வழியை சரியாய் பிடித்து கொண்டோம். அந்த வழி தாங்க இன்றைக்கி, அந்த வழி பிசகுதல் தான் நிறையா நடக்குது. வழி மாற்றப்படுதல் நிறையா நடக்குது. வழி பின்மாற்றமாய் போவது நிறையா நடக்குது. நாம் நம்மை காத்துக்கொள்வோம், அந்த வழியை சரிப்படுத்துவோம். நம் வழியில் இருக்கிற பொல்லாத காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். இந்த ஒப்புவித்துங்கிறது என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் இந்த தந்துடுறேன் ஆண்டவர், இப்போயே சொல்லிடுறேன், இதான் நான் இப்படிலாம் இருந்துட்டேன், என் வழி சரியில்லை, என் வழியை இன்னையிலேருந்து என்ன பண்ணிவிடுங்க, சரியாக்கிடுங்க. நான் நிறைய காரியம் வாய்க்காமலே கிடக்குது, நிறைய பிரச்சனை வாய்க்க முடியாமல் இருக்குது, கடன் பிரச்சனை தீராமல் இருக்குது, என் எதிர்கால திட்டம் சரியில்லாமல் இருக்குது, எல்லாமே ஒன்றுமே யோசித்தா உயிரோடு இருக்கவே பிடிக்கல, அந்த அளவுக்கு என் எதிர்கால திட்டமே எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது. அப்படின்னா உங்கள் வழியை கர்த்தர்ட்ட இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழியில் இருக்கிற, அந்த வழினா வாழ்க்கை, அதில் இருக்கிற எல்லா பொல்லாங்கான விஷயத்தையும் நீங்கள் நீக்கி என் வழியாகிய இயேசுவே, என் வாசலாகிய இயேசுவே, உன் அறை வீட்டுக்குள் என்னை என்ன செய்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். அதான் சொல்லியிருக்குது, உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய், ஒப்புவித்து விட்டால், அவரை ஒப்புவிச்சிட்டு நம்பிட்டு இருங்க, அவரே உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வார். அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே என் வழியை நீங்கள் நிதானித்து, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எப்படி நடத்துங்க, நித்திய வழியில் நடத்துங்க.
என் வழி என் இருதயத்தில் ஏதாவது உம்முடைய வேதனை உண்டாக்குற வழி இருக்கான்னு பாருங்கள் ஆண்டவரை, இருந்தால் சொல்லிடுங்க முதல்ல. ஏன்னா ஒரு தடவை என் மாடி வழி தப்பாகி போச்சு, ஆனால் இன்னும் அப்படி ஆகக்கூடாது, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வழி சரியில்லாமல் போச்சுன்னா என் காரியம் வாய்க்காது. நான் நிறைய நேரம் என் வழியை குறித்து நான் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கு அந்த வழியை கர்த்தர் கவனிக்கிறார். வழி என்றால் உங்கள் வாழ்வின் பாதை. ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு இதை குறித்து உங்களுக்கு உணர்த்தினால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒருவேளை நம்ம அடுத்தவங்களை பேசுகிறதுல ஒரு பிரச்சனை, பேசுகிறது ரொம்ப சுலபம். அவரவர் தம் காரியத்தை நினிவே பட்டணத்தார் சரிப்படுத்தின பொழுது எல்லாம் சரியானது. ஒருவேளை உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் தவறாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம், அதை குறித்து கோபப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், அவர்களை அன்போடு உபசரியுங்கள், அவர்களிடத்தில் நாம் அன்பு பாராட்டுவோம். அவர்கள் ஏனென்றால் விசுவாசத்தில் குறைவாக இருந்தால் கூட அதை குறித்து தட்டி கொடுத்து அந்த விசுவாசத்தை வளர்த்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கி நாம் எல்லோரும் நம்முடைய வழியை நிதானிப்போம். நம்முடைய வழியில் ஏதாவது குறைகள் இருந்தால், நம்முடைய வழியில் ஏதாவது தடைகள் இருந்தால், நம்முடைய வழி சரியில்லாமல் இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் மாற்றுவாராக. எல்லோரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் வழி என்பதை நான் அந்த வாழ்க்கையை தான் வழி என்று சொல்லுகிறேன். அந்த வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை பிரயாணத்திலே, அந்த வழியிலே நான் என்ன செய்கிறேன், என் பாதையில் நான் என்ன செய்கிறேன், என் பாதை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, மை ரூட் ஹல்லேலூயா, என்னுடைய பாதை கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்து விட்டால் அங்கே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணி கைகூடி வர பண்ணுவார். பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீரே எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், நீரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, நாங்கள் நம்பின காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு சகலவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. எங்கள் வழியை நாங்கள் சரிப்படுத்த, எங்கள் வழியிலே காணப்படுகிற பொல்லாப்பான விஷயங்களை நாங்கள் மாற்றி ஒப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை இன்னும் ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடத்தில் காணப்படுகிற பொல்லாப்பானவைகளெல்லாம் விலக்கிவிட உதவி செய்யுங்க. பொல்லாங்கு எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நீர் உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய மாம்சீகம் விலகி தேவ ஆவினால் நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. கர்த்தரிடத்திலிருந்து சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தரே எங்கள் ஆறுதல், கர்த்தரே எங்களுடைய பலன் என்று சொல்லி நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்குள்ளே நம்பிக்கை பெருகுவதாக, எங்கள் வழி உமக்கு பிரியமானதாக இருப்பதாக, எங்கள் நடைகள் பிசகாதபடி, நாங்கள் ஆண்டவரே சறுக்கி விழாதபடி எங்களை தாங்குகிறவர் உம்முடைய தூதர்களை கொண்டு காவல் செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உற்சாகமாய் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை செலுத்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். God bless you.